ஏங்க காஃபி. டேபிள்ல வை. இந்த சக்தி லவ் பண்ணும்போது நல்லா பின்னாடியே சுத்திட்டு மேரேஜ் முடிஞ்சப்புறம் கண்டுக்கவே மாட்டுக்காரு. ஏ குதிரவாளு, என்ன சக்தி? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. சொல்லடி என்ன? ம் சொன்னா மட்டும் அப்படியே செஞ்சிருவீங்க. பாருடா, மேடம்க்கு என்ன காலையிலேயே கோவம். அப்புறம் என்ன சக்தி, எப்போ பார்த்தாலும் இந்த லேப்டாப்பையே வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்காதா? ஹே, அதான் ஹனிமூன் பிளான் பண்ணியிருக்கலடி. அது ஓகே தான், இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு லேப்டாப்லேயே இருக்கீங்க. இப்போ கூட பாருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் அதை கையிலையாவது வாங்கி குடிக்கலாம்ல. ஓஹோ, என் செல்லத்துக்கு இதுதான் கோவமா? சரி, காஃபி எடுத்தா. புடிங்க. அது கொஞ்சம் சிரிச்சிட்டே தந்தாதான் என்ன? ஈ போதுமா? புடிங்க. எங்க நெக்ஸ்ட் வீக் ஹனிமூன் முடிஞ்சு நான் மறுபடியும் ஜாப்ல ஜாயின் பண்ணிருட்டா? சொல்றேன் காரு, பார்க்கலாம். ஏங்க எப்போ பார்த்தாலும் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஹே, சீரியஸ் ஆகாத, சொல்றேன். எப்போ சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது, இப்போவே சொல்லிடுங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஜாப்க்கெலாம் போவோம், இஷ்டப்படி இருன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை சக்தி. நீங்களும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான் பண்ணுறீங்க. ஏய், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம பேசாத. நீ ஜாப்க்கு போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்ராட் போனப்புறம் நீ இங்கிருந்து என்ன செய்ய போற? பின்ன என் கூட வரலையா நீ? சக்தி, நானும் உங்க கூட வரேனா? பின்ன உன்னை விட்டுட்டு போகிறதுக்கா கல்யாணம் பண்ண? ஆனா என்கிட்ட பாஸ்போர்ட் எதுவும் இல்லையே. அதெல்லாம் போய் அப்ளை பண்ண சீக்கிரம் வந்துடும். வெயிட் பண்ணி பாரு, அங்கே போய் நீ பார்க்காத உலகத்தெல்லாம் உன்னை சுற்றி காட்ட போகிறேன். ஐயா சக்தி, வெளிநாட்டுக்கா போற? ஆமத்த, என்னையும் கூட்டிட்டு போக போறாராம். ஐயா அதெல்லாம் ஒன்றும் போவேணாம், அங்கங்க குண்டு போடுறாவ, செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லையா ரெண்டு பேரும்? அம்மா, அதுக்குன்னு ஜாபை குயிட் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் மந்த் என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஒன்றும் வேணாம், அந்த வேலையே வேணாம். வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு இங்கே ஏதாவது வேலையை பார்த்துட்டு எங்க கூடயே இருப்பா சக்தி. எங்க? ஆமா, நானும் நியூஸ் பார்த்தேன், பயமா இருக்கு. அங்க வார் நடக்க போகுதாமே, ஃப்ளைட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஆமாக்காரு, அவங்கிட்ட சொல்லு. இங்க இருந்து வேலைக்கு போன பயலுகளாம் எப்படியாக்கும் நம்ம சொந்த ஊருக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்னன்னா அங்க போகணும்னு நிக்கிறீங்க? இவ்வளோ நாள் வெளிநாட்டுல இருந்தது போரும்பா, இங்கோடி ஏதாவது வேலை பார்த்துட்டு ஊரோடி இரி. நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருக்க சொல்றியேம்மா? காசு வரும் போவும் சம்பாதிச்சுக்கலாம்ப்பா, உயிர் போனா வருமா? இங்க ஆமா, அத்தை சொல்றது தான் சரி. நீங்க இங்கேயே இருங்க, நம்ம ஃபாரின்லாம் போக வேண்டாம். ரெண்டு பேருக்கும் திடீர்னு என்ன ஆச்சு? நீ என்ன வேணா நினச்சிக்கோப்பா, இனி உன்னையே அங்கே அனுப்புறதா இல்லை, அந்த வேலையே வேணாம். ஆமாங்க, உங்களுக்கு இங்கேயே நல்ல ஜாப் கிடைக்கும். நானும் வேலைக்கு போகிறேன், எதா இருந்தாலும் இங்கேயே இருக்கலாங்க. பாரு, மருமவளே நல்லா பயந்துட்டா. ஆமா ஆமா, இப்படிலாம் சொல்லி பயமுறுத்திட்டு பயந்துட்டான்னு சொல்லுங்க. சொன்ன கேளியா, பேசாம ஈரி. பார்க்கலாம் பார்க்கலாம், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். மருமவளே, நீ ஒன்றும் வருத்தப்படாத, அவனை எப்படியாவது பேசி வச்சு இங்கேயே இருக்க வை. சரிங்க. ஃபாரின் போகணுன்னு உனக்கு ஆசை இருந்துச்சோ? மூஞ்சி இப்படி உடனே சோகமாயிட்டு? இல்லத்த. இங்கே பாரு மருமவளை, எல்லாம் சரியாவிட்டு அதுக்கப்புறம்னால அங்கே போவாங்க. இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம், அங்கங்கே குண்டு போடுறாவலாம். ஸ்கூலில் கொண்டு போய் எவனாவது குண்டு போடுவானா? ஸ்கூலில் குண்டு போட்டு 40 பிள்ளைகள் இறந்து போயிட்டாவோ, அநியாயம் பண்ணுறாவ. எதுக்கு தான் இப்படி இருக்காவளோ? இவிய சண்டைக்கு பச்சை பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு பாவம், பயமாக இருக்குமா? நீங்கள் அங்கே போய் இருந்துட்டீங்கன்னா நாங்கள் இங்கே என்ன செய்வோம்?
நிமிஷத்துக்கு ஒருக்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு பயந்துட்டு தான் இருப்போம். இப்படி உங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல வேலையை பார்த்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. அவன் வேலைக்கே போவாட்டாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் சும்மானாலும் இருக்கட்டு. சரிங்க ஆ எப்படியாவது பேசி சமாளிமா அவனை. ஆ சரிங்க அத்தை நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இங்கே எல்லாரையும் விட்டுட்டு அங்கே தனியாக போய் கஷ்டப்படுறதுக்கு சக்திகிட்ட பேசி எப்படியாவது இங்கேயே இருக்க சொல்லிடணும். அவரை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். ராணியக்கா உங்க மனம் போல பண்டு நிறைய கொண்டு வந்திருக்கீல. சாப்பிடுங்கம்மா, வீட்டுக்கு கொண்டு போங்க. நல்ல ஐஸ் ஒப்பாளுவோம். ஏ சின்ன பொண்ணு, இது ஐஸ் இல்லக்கா, உண்மை. ஏ சின்ன பொண்ணு, லட்சுமி சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. ஆ வா லட்சுமி. லட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க? ராணி நல்லா இருக்கியாம்மா? பூமாரி எப்படி இருக்கா? கார வீட்டுக்கு வந்தாளா? எல்லாரும் நல்லா இருக்காம்மா. பிள்ளை இப்பதான் காலையில வந்துட்டு போச்சு. பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்காவக்கா. உள்ளதான் இருந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டு ராணி இங்கேயே இருந்துறாரு, வீட்டுக்கு வந்துட்டு போ. ஆ பெறவாட்டி வாரேங்க்கா. ஏ சின்ன பொண்ணு, நீ இங்கே தான் நின்றுட்டு இருக்கியோ? அங்கே உன் மாமியை தேடிக்கிட்டு கத்திட்டு இருக்காவ. இந்த கிழவிக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? அது கூடயே இருக்கணும்னு எதிர்பார்க்கு. போ, நின்று நேரத்தை கடத்தாம. பாவ வயசான ஆள் அங்கே இங்கே தேடிட்டு இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு சொல்லாம வந்துட்டியோ? ஆமாக்கா, தூங்கிட்டு இருந்தாவளா, அப்படியே நைஸா வந்துட்டேன். சொல்லிட்டு வரலாம்ல சின்ன பொண்ணு, பாவம் தேடிட்டு இருக்காவல்ல. ஆமா ஆமா, சொன்னா மட்டும் விட்டுரும் பாருங்க. ஏன் இப்படி சொல்ற? ஏசுவாவளோ? ஏ ராணியக்கா, என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? ஏசுவாவளா? சில நேரம் வாரிய கட்டி தூக்கிட்டு அடிக்க கூட செய்வாவ. இவளை கூப்பிட போற பாவத்துக்கு நானும் திட்டு வாங்கிட்டு வருவேன், அடி வாங்கிட்டு வருவேன். என்னைக்கு இதை சொல்ற? உனையே அடிப்பாவளா? ஆமா, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பெரிய ஒழுங்கா? நீங்கள் படுத்துற பாட்டுக்கு அடிக்க என்ன மிதிக்க கூட செய்யலாம். இவிய பேச்செல்லாம் கேட்காத ராணி. சும்மாவே இருக்க மாட்டாவோ, பாவம் அது நல்ல மனுஷிதான். சும்மா இந்த சின்ன பொண்ணு மாமியாவை போட்டு பாடா படுத்தி எடுப்பா. அட லட்சு, நானா பாடாப்படுத்தி எடுத்தேன்? அது என்ன பாடு படுத்துதுன்னு வீட்டில் வந்து பாருங்க. சின்ன பொண்ணு, நம்ம கூடயே ஒரு கருப்பு ஆடு சுத்திட்டு இருக்கு பாத்துக்க. துரோகம் 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 துரோகம். எந்த வீட்டுலதான் மாமியா மருமவ சண்டை போடாம இருந்தாவ? அத சொல்லுங்கக்கா. எந்த மாமியாக்கு தான் தான் மருமவளை பிடிச்சது? பக்கத்து வீட்டுக்காரியும் ஏத்த வீட்டுக்காரியோட மருமவளையும் தான் பிடிக்கும். மடங்காத மாமியாரும் அடங்காத மருமவளும் ஒரே வீட்டில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. சின்ன பொண்ணு அவன் மாமியாக்கு ஏத்த மருமவ தான். வேற பொம்பளை பிள்ளையெல்லாம் இருந்தா அது கூடலாம் இருந்து கழிக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சொல்லாதீங்க டி. ஒற்றுமையா இருக்கிறவங்களும் இருக்காவோ. ஆமா ஆமா, நீங்க பேச வேண்டியதான். உங்க மவளுக்கு நல்ல தங்கம் போல மாமியா கிடைச்சிருக்காவ. ஏன் நாலு முடி புசுக்குன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த வடிவு கிளவியும் கொஞ்சம் ரப்பு பிடிச்ச கிளவிதான். இருந்துட்டு போட்டுமே, இப்ப திருந்தி வச்சு எப்படி இருக்காவ? மருமவளை தாங்குறாவளம்மா. இப்ப இருக்க சில மாமியார்லாம் பார்க்கும்போது மெட்டி ஒளி சீரியல்ல இருக்க ராஜமாவே எவ்வளவோ மேல்னு தோணுது. ஆமாக்கா, இப்போ உள்ளது உள்ளலாம் அரைக்கிய கேட்டகரியில கூட சேர்க்க முடியாது. ஏ அம்மா, என்ன பேச்சு பேசுறாளுவோ? உங்களோடலாம் வாயில நாய் கூட மதிக்காது. சும்மாவா சொன்னாங்க, மாமியாரை மெச்சின மருமவளும் இல்லை, மருமவளை மெச்சின மாமியாரும் இல்லை. அப்படி வாங்க வலிக்கு. நான் வலிக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், நீ போ சின்ன பொண்ணு, தேடிட்டு இருக்காவ. சரி, நான் கிளம்புறேன். ராணியக்கா போயிட்டு வரேன். அப்புறமாட்டி ஃப்ரீ ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டு போங்க. ஆமாக்கா, எங்கள் வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போங்க, பக்கத்தில் தானே இருக்கும். ஆ வாரேன் கீதா, வாரேன் சின்ன பொண்ணு, போயிட்டு வாங்க. எப்பா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா ராணி, இவ்வளவு இருந்தா கொஞ்சம் கலகலன்னு தான் இருக்கும். என்ன ஒண்ணு இருந்தாப்லயே சண்டை போட்டு கிடப்பாளுவோம். சண்டை போடுவாங்களா என்னக்கா? ஆமா ராணியும் இருந்தாப்லயே ரெண்டுக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னும் இந்த விளையாட்டு தானே போகல. ஆமா ஆமா, ஒரு பிள்ளை பெத்தா சரியாயிருவா. போய் இவ்வளவு நேரம் ஆயிட்டு சவன் எங்க ஒளிஞ்சு போனான்னு தெரியலையே. வீடான வீட்டில் கற்கல்ல ஒரு வேலைக்கு ஏற்றலாம், வீடு வாசல்லாம் தூத்து எழலாம்.
இப்படியா வீடு வீடா போவா மனுஷியா இவலாம்? இன்னைக்கு வரட்டு காலை முறிச்சு போடுறேன். ஆத்தாடி இந்த ராஜமாதா கிளவி வெளியிலேயே உட்காந்துருக்கு. என்ன ஆயிர போகாது, போவோம். நில்லு. என்னத்தே? என்னைய உறங்க வச்சுட்டு எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? நீங்க என்ன பச்சை பிள்ளையாத்தே உங்களை ஓர காட்டிட்டு நான் போய் ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு? நீங்க என்னமோ உண்ட மயக்கத்துல உறங்குனீங்க. அந்த ஆளு தான் நானும் லேசா காத்தாட போயிட்டு வருவோமேன்னு போனேன். உன பாக்கெட்லயே பதில வச்சிருப்பா. எப்ப போனவ எப்ப வந்திருக்க? கற்கள் ஆயிட்டு வீட்டுல ஒரு விளக்கேத்த வேணாமா பொட்டச்சி? ஆமாத்தே, நீங்களும் பொட்டச்சு தானே. நீங்க என்ன ஆம்பளையா? நீங்களே ஏத்திரலாமே. நான் விளக்கேத்தணுமா? நான் விளக்கேத்தனா நீ என்னத்துக்கு இங்க இருக்க? ஓடு உங்க அம்மா வீட்டுக்கு. எத்தே, நானும் ஒரு அளவு தான் பொறுப்பேன். சும்மா சும்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடு உடனே விரட்டினீங்களோ, வரதட்சணை கொடுமை பண்ணுறவன்னு கேஸை போட்டு உங்களை உள்ளே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. யாருக்கிட்ட? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.